பார்த்தோம்னா இப்படி நாவிக்கிட்டே தெரியறிய குடி இந்த கோ பார்த்த வேலையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னைய மாதிரி கீழே நின்று ஓப்பி அடிச்சவா சொல்லிக்கிட்டு இருக்கான். எத்தனை நாடா ஏறி தோரணம் கட்டிருக்கேன் தெரியுமில. சரிடா, அதுக்கு தான் குடிக்க சொல்றேன். குடி, சூடா இருக்கு நல்லா டீ. இந்தாங்க, நீங்க வாங்கிக்கிறீங்க. சரிப்பா சரிப்பா. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் தவற என்னத்துக்கு அந்த போட்டா கிட்டலாம் என்னக்கா நீ பேசிக்கிட்டு இருக்க? 100 நாள் வேலை எங்க களை எடுப்பங்க கறதெடுப்பங்கன்னு தெரிஞ்ச நீங்க 5க்கும் 10க்கும் அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு இட்லி கடை வைக்கணும்னு நினைச்சு தள்ளு வண்டியில ஃப்ரெண்ட்ஸ் இட்லி கடைன்னு வச்சதே பெரிய விஷயம்க்கா. இப்ப அதுல இருந்து ஒரு படியா மேல வந்து ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கியே. அதை செலிப்ரேட் பண்ற விதமா உங்க போட்டோ எல்லாம் போட்டு ஃபிளெக்ஸ் அடிச்சு ஒட்டினா தானக்கா இன்னாரு இந்த நிலைமையில இருந்து இப்படி ஒரு நிலைமைக்கு மாறி இருக்காருங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்ப தானக்கா உங்க கடை ஃபேமஸ் ஆகும். கரெக்டா சொன்னடா பாவாடை. இந்த அக்கா தான் எப்ப பார்த்தாலும் அது வேணா இது வேணான்னு நொட்டம் சொல்லிட்டே இருக்கும். இல்லடி, நான் கடை பேரை போட்டா போடுறோம்ல, அப்புறம் என்னத்துக்கு நம்ம போட்டாவையும் போட்டுக்கிட்டு? ஆமாடா பாவாடா, அதான் கடை பேர் போடுறோம்ல. கோ எந்த காலத்துலக்கா இருக்க நீ? முன்னாடி எல்லாம் ஒரு கடை திறப்பு விழா இல்ல கடைக்கு விளம்பரம் பண்ணணும்னா ஒரு பெரிய ஆட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு கடை திறந்திருக்கோம், இதுக்கு விளம்பரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனா இந்த காலத்துல நான் கடை திறந்திருக்கேன், எதுக்கு அடுத்தவனை வச்சு விளம்பரம் பண்ணேன்னு அவங்களே படம் நடிக்கிறாங்க, அவங்களே ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாம் பண்றாங்க. நீங்க 4 பேரும் பெண்கள் சுதந்திரமா வெளியில வந்து உங்க புருஷங்களோட சப்போர்ட் இருந்தும் இல்லாமலும் இந்த அளவுக்கு மேல வரணும்னு எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கீங்க. இதை நீங்களே வெளி உலகத்துக்கு காட்டலைன்னா வேற யாருக்கா காட்டுவா? ஆனா ஆமாக்கா, பாவாடா சொல்றது மாதிரி நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவரே பெஸ்ட்னு வந்து அவரே ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் 4 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவர் கடைக்குள்ளேயே அவர் ஓடி ஆடி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல அந்த மாதிரி நம்ம கடைக்கு நம்ம தான் விளம்பரம் பண்றோம். பாவாடை கூப்பிட்டது மாதிரி நம்ம ஃபிளெக்ஸ் அடிக்கிறோம், நம்ம போட்டோவா போடுறோம். இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? வாக்கா ஒரு போட்டா தானே எடுத்து போட்டு விடுவான். அப்பாடி, இந்த டிக்கெட்டுகளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள பெரும் படவுல இருக்கு. எக்கோ வாக்கா உள்ள வா. சரிடி வாங்க போவோம். வாங்க வாங்க சார், போட்டோ எடுக்கணுமா? அப்புறம் ஸ்டூடியோக்கு எதுக்கு வருவாங்க? போட்டோ எடுக்க தானே வந்திருக்கோம். சொல்லுங்க சார், எத்தனை போட்டோ எடுக்கணும்? ஃபுல் சைஸா ஆஃப் சைஸா? ஃபுல் சைஸா ஆஃப் சைஸா? ஃபுல் சைஸா எடுத்து விடுங்க. ஏலே புல்லு எதுக்குடா? புல்லு எதுக்கு? பசுமாட்டுக்கு போடுறதே. எக்கோ ஃபுல் சைஸா எடுத்தா நல்லா கியூட்டா இருக்கும்லக்கா. அரை போட்டாவே போதும், முழு போட்டாக்கலாம் காசு ஊரு போட்டது கேட்பாங்க. அப்படி காசுக்கு எங்க வருது? மேடம் நம்ம ஸ்டூடியோல ரேட் ரொம்ப கம்மி மேடம், நீங்க ஃபுல் சைஸ் எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. ஆமா எத்தனை காப்பி வேணும்? பாவாடா காப்பி வேணா, டீயா போட சொல்லுடா, தலை வலிக்குது. அக்கா உனக்கு வேணும்னா நீ டீ சொல்லிக்க, எனக்கு காப்பி தான் வேணும். அதுவும் ஃபில்டர் காப்பியா சொல்லுவோம்க்கா, ஓசில தானே தராங்க. அதெல்லாம் ஓசில தர மாட்டாங்க டி, அதுக்கும் சேர்த்து தான் போட்டாக்கு பில்லு போடுவாங்க. சரி யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். எனக்கும் காஃபி. தம்பி நான் போட்டோ எத்தனை காப்பின்னு கேட்டேன், அவங்க எந்த காப்பியை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எத்தனை காப்பிக்கா வேணும்? பாவாடை எனக்கும் மாடனுக்கும் காப்பி சொல்லிடு, அன்னைக்கிளிக்காவுக்கும் மனசாக்காவுக்கும் டீயா நல்லா இஞ்சி தட்டி போட்டு சுருக்குன்னு கொடுக்க சொல்றேன். அதுகளுக்கு தலை வலிக்குதான், உடனே சரியாகணும். அந்த அண்ணன் போட்டோ காப்பி எத்தனை வேணும்னு கேட்டாருக்கா, நீங்க டீ காப்பியை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பக்கியலாம். ஐயோ போட்டோ காப்பியை கேட்டாங்களா? நாங்க டீ காஃபின்லாம் நினைச்சோம். ஏலே அதனால இப்ப என்னடா போச்சு? சேலக்கடை நகை கடைக்கெல்லாம் போனோம்னா டீ காப்பி கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி இருக்குமோன்னு நினைச்சோம். எல்லாம் நினைச்சிய. சரி சரி அப்படியே வரிசையா நில்லுங்க, போட்டோ எடுக்கட்டேன். என்ன வண்டி நெறியாளி, டீ கொடுக்க மாட்டாளோ? அதெல்லாம் வாங்கிக்கிறலாம்க்கா, முதல்ல போட்டோ எடுப்போம். காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி டீ வாங்கி கொடுங்க, அப்பதான் காசு கொடுப்போம்னா ஓப்பி அடிப்போம். எப்படி வாங்கி கொடுத்து தானே ஆகணும். அதான் சரி, நெடுவாளி இருந்துகிட்டு விடுவாள, நீ வாங்கிடுவட்டி நெடுவாளி. சரி சரி வாங்க, வரிசையில் நின்று போட்டோ எடுப்போம். பி குட்டையா இருக்கிறவங்கல இருந்து நெட்டையா இருக்கிறவங்க வரைக்கும் அப்படியே பின்னாடி ஆர்டரா நிக்க சொல்லுங்க. நிக்கிறதெல்லாம் சரி, போட்டா நல்லா நீட்டா கிளாரிட்டியா வரணும். அப்பதான் நாங்க ஃபிளெக்ஸ்ல அடிக்கும் போது இன்னாருன்னு பார்த்து ஃபேமஸா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கடை போட்டோ சூப்பர் கிளாரிட்டியா வரும்பா, நீங்க நிக்க சொல்லுங்க. சரிண்ணே சரிண்ணே. அன்னைக்கிலிக்கா குட்டியா உள்ள முன்னாடி வந்துட்டு நெட்டையா உள்ள பின்னாடி போங்க, போட்டோ எடுக்கட்டேன். லேய் பள்ளிக்கூடத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் தாண்டா எல்லாத்துலயும் கடைசியில போய் நிக்கிறேன். நான் இன்னைக்கு முன்னாடி தான் நிப்பேன். அதுக்கு நீ குட்டையா இருக்கணும்ல டி. அக்கா தானே குட்டையா இருக்கேன், நான் முன்னாடி நிக்கிறேன், நீ மாடனுக்கு பின்னாடி போய் நில்லு. ஆமா ஆமா, அக்காவே முன்னாடி நிக்கட்டேன், நெடுவாளி போய் பின்னாடி நில்லு. சை, இந்த பின்னாடி நிக்கிற பொழப்பு மட்டும் என்னை விட்டு போயே தொலைய மாட்டேங்குது. மேடம் எல்லாரும் ரெடியா? ரெடிப்பா, எடு. எல்லாரும் தனித்தனியா நிக்கிறீங்க, கொஞ்சம் ஒண்ணா வந்து நில்லுங்களேன். அட நீந்தேன் அக்கா கூட சேர்ந்து போய் நில்லு. இன்னும் கொஞ்சம் அக்கா, ரோஸ் கலர் சேலக்கா கொஞ்சம் மேல ஏறி நில்லுங்க. அண்ணே என் மூஞ்சி நல்லா தெரியற மாதிரி எடுங்க. அதெல்லாம் நல்லா தெரியும் மேடம், நீங்க கரெக்டா இங்க பாருங்க, கேமரா பாருங்க. எல்லாரையும் நல்லா எடுப்பேன், இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாமா. அதெல்லாம் நல்லா வரும் மேம். கொஞ்சம் கொஞ்சம் முட்டுவாயை மேல தூக்கி அந்த பக்கம் இப்படி தலையை சாய்ங்க. ஐயோ மேம், எல்லாரும் என்ன அந்த பக்கம் பாக்குறீங்க? நான் இங்க நிக்கிறேன், இங்க கேமரா பாருங்க. ஏக்கோ இங்க பாருங்க, என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
இங்க தானே போய் முட்டுவாயை தூக்கி அந்த பக்கம் கழுத்தை திருப்ப சொன்னீங்க. இல்ல மேம், நான் இங்கே தான் பார்க்க சொன்னேன். இங்க பாருங்க, என்ன பாருங்க. உங்களை எம்பிட்டு நேரமா தான் பாத்துக்கிட்டு இருக்கிறது. படத்தை எடுங்க. இதுகளெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் ஸ்டூடியோக்கு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? மேம், என்னை பார்க்கறதெல்லாம் ஓகே. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சது மாதிரி முகத்தை வைங்க. தம்பி, இங்க இருக்கிற எல்லாரும் நார்மலா தானே இருக்காங்க. ஒன்னும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க? என்னனே அது சிரிக்கிறதெல்லாம் பார்த்து கீழ்பாக்கத்துல இருந்து கூட்டிட்டு ஓடியான்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கனே. ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்த போற அளவுக்கு பெரிய பிசினஸ் உமன் அதுக்கெல்லாம். அப்பப்ப சும்மா மரம் கலண்டு போயிடும். நான் 2 தட்டு தட்டி சரி பண்ணிடுறேன். நீங்க கொஞ்சம் போட்டோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிப்பா. எக்கோ என்னக்கா ஈனு பல்ல கட்டி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாரும் க்ளோஸ் விளம்பரத்துக்கு போறீங்களா? இல்லடா, அவர் தானே சிரிக்க சொன்னாரு. சிரிக்கத்தானே சொன்னாரு, பயமுறுத்துவா சொன்னாரு. தன்னால மனுஷன் அரண்டு போய் நிக்கிறாரு உங்களால. நார்மலா கொஞ்சமா சிரிங்கக்கா. சந்தோஷமான விஷயத்துக்கு போட்டோ எடுக்கிறான். ஏன்டா பாவட கொஞ்சமா சிரிக்கணும்? நல்ல வாய் விட்டு சிரிச்சா தானே நாங்க ஹாப்பியா இருக்கோம்னு தெரியும். அதோட உனக்கு செய்வன செய்யப்பாட்டு வேணா சூனியா மந்திரம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க நம்ம ஊராளுக்க. அவங்க முன்னாடிலாம் ரொம்ப சிரிச்சது மாதிரி இருக்கக்கூடாது, அதே நேரத்துல சுரைச்சது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அளவோட நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, அந்த அளவுக்கு காட்டிக்கிட்டா போதும். ஓ அப்படியா? ஆமா ஆமாக்கா, எதுவும் அளவோட இருந்தா ரொம்ப நல்லது பத்தியா. அளவோட சிரிங்க, அளவோட சிரிங்க. இப்ப சரியா இருக்கடா பாவட. சூப்பர்க்கா. அன்னைக்கிலிக்கா முகம் ஃபிக்ஸட். பணசாக்கா மாடனக்கா நெடுவரியக்கா எல்லாரும் முகத்தை கொஞ்சம் நார்மலா வைங்க. ஓவர் சிரிப்பு உடம்புக்கு ஆகாது. ஓகேவாடா? ஓகே ஓகேக்கா. அப்படியே நில்லுங்க, அசஞ்சிராதீங்க. அண்ணே ஓகேவானே? ஓகேப்பா தம்பி. நீங்க இங்கிட்டு வாங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஸ்மைல். ஐயோ தெரியாம சொல்லிட்டேன். யாரும் சிரிச்சிடாதீங்க, அப்படியே நில்லுங்க. சூப்பர் மேடம். போட்டோ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கழுவி கொடுத்துறேன். சரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, எங்களுக்கு வேலை அடக்க வீட்டுக்கு போகணும். 5 நிமிஷம் மேம். அந்த சோஃபால உட்காருங்க, இந்த வந்துடுறேன். என்ன நாட்டு நடப்பெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சா? வா காளியம்மா. இந்தாங்க காஃபி. காஃபியை குடிங்க. குடு. கம்மியா தாங்க போட்டிருக்கேன், குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. போதும் காளியம்மா, போதும். ஏங்க தம்பி ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறான். அவன் கையில காசு இருக்குல்ல? இருக்கு காளியம்மா. நம்ம பிசினஸ்ல வர்ற அக்கௌண்ட் எல்லாம் அவன் தானே மெயின்டைன் பண்றான். மெயின்டைன் தாங்க பண்றான். ஆனா எதையும் எடுத்து செலவு பண்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிறான். அந்த பிள்ளைக்கு இந்த நேரத்துல ஏதாவது பிடிச்சதை அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா இல்லையா? ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றது மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. அதுக்காகத்தான் கேட்டேன். அவன் கையில காசு இருக்குல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது காளியம்மா. நீனா என்னத்தையாவது குழப்பிக்கிறாத. இல்லைங்க, தம்பி நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டில் கை நிறைய சம்பாரிச்ச பையன். இங்கே நம்ம சொல் வார்த்தையை கேட்டுட்டு நம்ம பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கிறதுனால கை வைக்க எதையும் யோசிப்பான்ல. கையில் அவனுக்கு நம்ம தானே காசு கொடுக்கணும். ஏண்டி, நான் என்ன எடுத்து செலவு பண்ணக்கூடாதுன்னா சொல்றேன். ஒத்த புள்ள இருக்கேன், அவனுக்காண்டி தானடி சம்பாதிக்கிறான். அவன் எடுத்து செலவு பண்றதுல நான் என்ன கேட்க போறேன்? பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுன்னு அதில் தானே காசெல்லாம் கிடக்கு. அவன் அக்கௌண்ட்லன்னு தனியாக இருந்தால் தானேங்க அவன் எடுத்து செலவு பண்ண முடியும். அதுக்கு தான் பிள்ளை யோசிச்சுக்கிட்டு நயன்தாராக்கு கூட எதுவும் நல்லது பல்லது வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி சங்கடப்படுறானோன்னு தோணுது. இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம கையில் பணம் இல்லையேன்னு நம்ம மைய ஃபீல் பண்ணிடக்கூடாது. அவன் அக்கௌண்ட்டுக்குன்னு தனியாக பணம் போட்டு விடணும், அப்படித்தானே? அப்புறம் இல்லையாங்க பின்ன. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்க போகுது, குடும்பக்காரன் ஆயிட்டான். அவன் கையில இருந்து 10 ரூபா கேட்காம செலவு பண்ணா தானே நல்லா இருக்கும். அவனும் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான்ல. சரி காளியம்மா, இனிமே மாசம் நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்ல இருந்து உன் பையன் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபா போட்டு வச்சிடுறேன். அதை எடுத்து அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறட்டும். குடும்பத்துக்கு 1 ரூபா கொடுக்க வேணாம், சரிதானா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்காக 1 லட்சம் கொடுத்து பிள்ளைய சோம்பேறி ஏற்க வேணாம். பாதிக்கு பாதி கொடுங்க. குழந்தை பிறந்தோன்னா மேற்கொண்டு கொடுத்துக்கறலாம். சரி பார்த்து கவனமா பொறுமையா நட. என்னப்பா, எங்கேயும் வெளியில கிளம்புறீங்களா? அப்பா, ஆமாப்பா, நயன்தாராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். 5th மந்த் செக்கப்பும் ஸ்கேனும் இருக்குப்பா. சரிப்பா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா. அம்மாவையும் துணைக்கு கூட்டிட்டு போ. ஏமா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம்னு நேத்தே சொல்லியிருந்தா நானும் கிளம்பியிருப்பேன்ல. சரி இருங்க, நான் போய் துணியை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். அம்மா இருக்கட்டும், பரவாயில்லம்மா, நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். ஏண்டா, அதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு? நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சீக்கிரம் கிளம்பி இருந்திருப்பேன். இதோ போய் துணியை மட்டும் மாத்திட்டு வர இரு. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, ஸ்கேன் தானே, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா வரட்டும்பா, தனியா எப்படி போவ? அத்தை வரட்டுமா? பனியில உடம்பு சரியில்லாம 2 நாளா இருமிட்டே இருந்தாங்கப்பா. எதுக்கு அவங்க தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு? வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. விக்கி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் வீடு. உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுங்க அத்தை, நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம். என்ன பிள்ளைங்களா, பத்திரமா போயிட்டு வந்துடுவீங்கல்ல?
ம் வந்துருவோம் அத்தை. கி அப்பா ஹாஸ்பிட்டல் போப்பா, அக்கௌண்ட்ல காசு போட்டு விட்றேன் எடுத்துக்க. இல்லப்பா இருக்கட்டும், காசு இருக்கு. இருக்கட்டும்டா, 50,000 ரூபாய் காசு போட்டு விட்றேன். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் வரணும், உனக்கு தேவைப்படும்ல, கையில காசு வச்சுக்க. ம் சரிங்கப்பா. கி அந்த அமௌண்ட் பத்தலைன்னா அப்பாவோட பிசினஸ் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்துக்கோ. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்குன்னு கொஞ்சம் நிறைய செலவு இருக்குல்ல. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அதில் இருக்கிறதெல்லாம் யாருக்கு, இதில் பத்தலைன்னா அதுல இருந்து நீ எடுத்துக்க, சரியா? ம் சரிங்கப்பா, அப்போ நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க, மருமக பத்திரம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேப்பா. மாமா அத்தை நான் போயிட்டு வரேன். கவனம்டா கண்ணா, ஹாஸ்பிட்டல்ல பார்த்து காலை வைக்கணும். டைல்ஸ் வழுக்கும், தண்ணி கிண்ணி ஏதாவது கொட்டி போட்டிருப்பாங்க, கவனமா பார்த்து குனிஞ்சு நடக்கணும், சரிதானே? சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. லைலு பேபி, ஏய் லைலா, என்னாச்சு லைலா? இன்னும் இல்லையா குக்கி? இன்னும் இல்லாமல அப்படி உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு லைலு பேபி? ஒரு பர்த்டே அதுமா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? இன்னைக்கு கோயில்ல எங்க அம்மா என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போச்சு பாத்தியா? என்ன லைலா, உங்க அம்மா உன்னை அசிங்கப்படுத்துறதுன்னா புதுசா? இதுக்கு என்ன உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு பார்க்க வேற மாதிரி தெரியுதே. அதுக்காக எல்லா நேரமும் மரக்கட்ட மாதிரியே இருப்பாங்களா? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்காதா? இல்ல லைலா, நான் அப்படி சொல்ல வரல. நீ எதுக்குமே அசர மாட்ட, யார் அடிச்சாலும் திருப்பி அடிச்சு வீசிட்டு போய்கிட்டே இருப்ப. நீ வந்து உட்காந்து இப்படி தனியா அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்க எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது, அதான். மற்ற நாளில் இப்படி நடந்திருந்தா எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காதியா கொக்கி. இன்னைக்கு என் பர்த்டே. எல்லா பர்த்டேக்கும் எங்கள் அம்மா எனக்கு எப்படி தெரியுமா செலிப்ரேட் பண்ணும்? 5,000 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கறது என்ன, ஏதாவது ஒரு நகை எடுத்து என் கழுத்தில் மாட்டி விடுறது என்ன, கோழியை பொடி ஆட்டைப்பொடி அதை பொடி இதை பொடின்னு நான்வெஜ்லேயே வீட்டை நிறைச்சி வச்சுருக்கோம். அப்பேற்பட்ட அம்மா இன்னைக்கு என் பிறந்த நாளையும் மறந்துட்டு, அதுவும் என் கையால் கொடுக்குற சாப்பாட்டை தட்டி விட்டுட்டு போகுது பாரு. அந்த 50,000 உங்க அம்மாட்ட இருந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்ங்கிற கடுப்புலயே உங்க அம்மா பேசுறாங்க. விடு லைலா, போனா போயிட்டு போறாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அந்த 50,000 நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு பெரிய விஷயம் இல்லை தான், ஆனால் எங்கள் அம்மா எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கு இல்லையா குக்கி? அந்த நன்றி விசுவாசத்தில் தானே அம்மானு கூப்பிடுறேன். எனக்கு பர்த்டே விஷ் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் என் கையால் கொடுக்குற சாப்பாட்டைனாலும் வாங்கி சாப்பிடலாம்ல. விடு லைலா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னவோ தெரியலையா கொக்கி, முன்ன என்கிட்ட காசு இருக்காது, பணம் இருக்காது, ஆனால் எங்கள் அம்மா எனக்கு தெம்பாக இருக்கும். எனக்கு என்ன நடந்தாலும் எங்கள் அம்மா இருக்குங்கிற தைரியம் இருக்கும். இப்போ காசு இருக்குது, பணம் இருக்குது, புருஷனே இருக்க, எல்லாரும் என்னை சுற்றி இருந்தும் யாருமே இல்லாதது மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கியா? என்ன லைலு பேபி, நான் இருக்கும்போது நீ இப்படி ஃபீல் பண்ணலாமா? விடு லைலா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாத. ஓகே சொல்லு லைலா. உனக்காக தான் எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் இங்கே வந்தேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டல்ல? என்ன லைலா இப்படி பேசுற? உன்னை விட்டுட்டு நான் எங்கே போறேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இல்லை, எனக்கு ஏதோ தோணுச்சு, அதான். குமார், குமார், ஒரு நிமிஷம் லைலா, குசு மேடம் கூப்பிடுறாங்க, இந்த வந்துடுறேன். குமார். குசு மேடம் சொல்லுங்க. வந்துட்டா குமார் குமார்னு. லாலா, குமார், உங்க 2 பேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. 2 பேரும் வெளியில வாங்க. சர்ப்ரைஸா? என்ன குசு? அத நீங்க நேர்ல வந்து தான் பார்க்கணும். லாலா, ஜெயி, லாலா, இன்னைக்கு உன் பர்த்டே அன்னைக்கு அந்த சர்ப்ரைஸை கொடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நீங்க 2 பேரும் வெளியில வாங்க, உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வெளியில காத்துட்டு இருக்கு. என்னடி குஞ்சாயி, செப்பல் ஷூன்னு ஏதாவது வாங்கி வச்சிருக்கியா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீ வெளியில வந்து நேர்ல பாத்துக்கோ. அதை கூட்டிட்டு வாங்க. சரிங்க குசு. இல்ல குசு மேடம் ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களாம், வா போவோம். சர்ப்ரைஸ்னு சொன்ன உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஈன பல்ல காட்டிக்கிட்டு அவ பின்னாடியே போக சொல்றியா? எனக்கெல்லாம் எந்த கிஃப்ட்டும் வேணாம். என்ன லைலா, குசு மேடம் ஆசையா ஏதோ வாங்கி வச்சிருக்காங்கல்ல? அதான் வெளியில வந்து பார்க்க சொல்லும் போதே தெரியல, செப்பல் சூனி ஏதாவது வாங்கி வச்சிருப்பாயா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். குமார், அந்த வரேன் குசு மேடம். பாவி, கட்டுன பொண்டாட்டி கட்டில உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்டு சமாதானப்படுத்தாம அவ ஊன்னு ஒரு வாரத்தை கூப்பிட்ட உடனே இப்படி நாய்க்குட்டி மாதிரி வாளாட்டிக்கிட்டு பின்னாடியே போறானே. இதுக்கு என்னையோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இந்த வர்றேன்டி. இன்னைக்கு எது வந்தாலும் சரி போனாலும் சரி, இதுங்க 2ஐயும் ஒன்றுல ஒரு வழி பண்ணல. என் பேரு லைலா இல்ல. லைலா, இந்த வர்றேன்டி குஞ்சாயி. குசு மேடம். லைலா, உன்னோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சேன். இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல, அதனால தான் இதையே வாங்கிட்டேன். என்னதுடி குஞ்சாயி? இது இங்க இருக்குது பார், இந்த கவரை ஓபன் பண்ண. இதுக்குள்ள தான் உனக்கான சர்ப்ரைஸ் இருக்கு. கவரை ஓபன் பண்ணவா?
குஞ்சாயி இது அதேதான், ஓபன் பண்ணு லைலா. குஞ்சாயி இந்த காரு உனக்கு தான் லைலா. 1 மந்த்ஸ்க்கு முன்னாடியே 20 lakhs கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த கலர் பிடிச்சிருக்கா? 20 lakhs-ஆ? 20 லட்சமா? லைலா, குசு மேடம் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பத்தியா? 20 லட்சமா லைலா? கொக்கி இங்க பிடிக்காத, அங்க போய் பிடி. குஞ்சாயி என்ன லைலா, உனக்கு கார் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? 20 லட்சம் போட்ட காரு எனக்கா? ஆமா, உனக்கு தான். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முன்னாடி இந்த லாக்ஸ் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல லைலா. உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த பளபளன்னு இருக்கிற காரு எனக்கா? ஆமா, உனக்கு தான். எடுத்து டிரைவ் பண்ணி பாக்குறியா? இல்லடி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பயப்படாத லைலா, டிரைவ் பண்ணி பாரு, நல்லா ஸ்மூத்தா இருக்கும். குஞ்சாயி, காலையில எங்க அம்மா நடந்துக்கிட்டதை நினைச்சு இவ்வளவு நேரம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேடி. அதுக்கு தான் லைலா இந்த குஷ்பு இருக்கா. உனக்கு எல்லாமா இருந்து உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகே? குஞ்சாயி, நான் ஓப்பனா உன்கிட்ட ஒன்று சொல்லவா? சொல்லு லைலா. அப்பப்ப நான் உன்னை தப்பா நினைச்சிருக்கேன்டி குஞ்சாயி. ஆனா இப்ப சொல்றேன், எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இனிமே உன்னை நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் குஞ்சாயி. நீ என்னைய எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டி. இனிமே யாரு தடுத்தாலும் என்ன நடந்தாலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாதுடி குஞ்சாயி, பிரிக்க முடியாது. டோன்ட் கிரை லைலா, டோன்ட் கிரை. சரி, 4 நாளா இந்த கால் வெந்து போய் படுத்த படுக்கையா கிடந்து எவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ ஆக்டிவான போனேன். இன்னைக்கு ஒரு குத்துப்பாட்டை போட்டு டான்ஸ் ஆனாதான் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். ட்ரெண்டிங்ல என்ன சாங் இருக்கு? அட, நம்ம தலைவர் பாட்டு போட்டுருவோம். சௌமியா, இந்த நேரத்துல இருக்கு இந்த மனுஷன் வந்தாரு. அப்பாடா, ஆன் பண்ணியாச்சு. அம்மா, அப்பா வலிக்குதே, வலி தாங்க முடியலையே. இப்பதான் எனக்கு கால் குணமாகுமோ தெரியல. கடவுளே. சௌமியா, அப்பா, ஐயோ, இந்த குடும்பத்துக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் கஷ்டப்பட்டு என் கால் இந்த நிலைமைக்கு ஆனதுதான் மிச்சம். என்ன சௌமியா, இவ்வளவு நேரம் பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஆமா, பாட்டி கேட்குற நிலைமையில தான் நான் இருக்கேன் பாருங்க. பேசாம போங்கங்க, டென்ஷன் பண்ணாம. இல்ல, பாட்டு சத்தம் கேட்டுச்சு அதான். ஆமா, நான் கிடக்கிற கால் வலியில நல்ல தலைவர் பாட்டு வச்சு குத்தாட்டம் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருந்தேன் பாருங்க. ஏதாவது டென்ஷன் பண்ணாதீங்க, பேசாம போயிருங்க. ஐயோ, சாரி சாரி சௌமியா, கால் ரொம்ப பெயினா இருக்கா? இன்னும் உனக்கு சரியாகலையா? சரியான நான் எங்க உட்கார்ந்துருக்க போறேன், கால் ரொம்ப வலிக்குது, என்னால நடக்கவே முடியல. சரி, பரவாயில்ல சௌமியா, நீ அப்ப ரெஸ்ட் எடு, நான் மட்டும் ஷோரூம் போயிட்டு வரேன். என்னங்க சொல்றீங்க? ஷோரூம்க்கா? ஆமா சௌமியா, பாவம் அம்மாவோட வேண்டுதலை நீ ஏத்துக்கிட்டு செஞ்சு இந்த குடும்பத்துக்காகவும் ஷோரூம் நல்லா இருக்கணும், நல்லா பிஸ்னஸ் போகணுங்கிறதுக்காக தானே வேண்டுதல் பண்ண. அதான் சரி, இன்னையிலேருந்து உன்னை ஷோரூம்க்கு கூட்டிட்டு போகலான்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, உனக்கு தான் இன்னும் சரியாகலையே, நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். நான் என்ன அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரனா? முடியாத உன்னை கூட்டிட்டு போய் ஷோரூம்ல உட்கார வைக்கிறதுக்கு? அங்க வந்தா நீ சும்மாவா இருப்ப? எல்லா இடத்துக்கும் போகணும், வரணும், நடக்கணும், தேவையில்லாத டென்ஷன் அதெல்லாம். நீ ரிஸ்க் எடுக்காத, ரெஸ்ட் எடு. ஐயோ இல்லைங்க, இதெல்லாம் ரிஸ்க் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரொம்பலாம் பெயின் இல்ல. பெயின் இல்லைன்னு நீ என்ன உட்காந்து குத்துப்பட்டா போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்த? உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. உன்னை போய் நான் ஆபீஸ்க்கு அங்கங்கன்னு இழுத்தா நல்லா இருக்குமா? நீ ரெஸ்ட் எடு சௌமியா. ஐயோ இல்லைங்க, நான் சொன்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். இல்ல, உனக்கு கால் வலி? கால் வலி ரொம்பலாம் இல்ல, சும்மா லைட்டா அப்பப்ப எறும்பு கிடைச்சது மாதிரி சுருக்குங்குது, அவ்வளவுதானே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. அங்க வந்து நின்னுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்ல. ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. ஐயோ, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? இங்க பாருங்க, நான் காலை எப்படி கீழே ஒண்டிருக்கேன்னு. ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இங்க பாருங்க, எப்படி தூக்குறேனா, வைக்கிறேனா? ஆமா, அப்ப உனக்கு நல்லா சரியாயிருச்சா? ஜம்ப் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்க, என்னால முடியுங்க. நான் ஷோரூம்க்கு வரேன். ஜம்ப் பண்ணுவியா? ஆமாங்க, இங்க பாருங்க. ராசேந்திரா, அப்பா, இன்னைக்கு ஷோரூமுக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தேனே, கிளம்பிட்டியா? போலாமா? போலாம்ப்பா, ரெடியா தான் இருக்கேன், வாங்க போலாம். என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே,
ஓ சௌமியா, நான் சுத்தமாவே மறந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு ஷோரூமுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரவே இல்லைல்ல. இன்னைக்கு அதனால 2 பேரையும் கூட்டிட்டு போலான்னு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன், மறந்துட்டேன். உனக்கு தான் கால் சரியாயிடுச்சுல சௌமியா. நீ வீட்ல இருந்து மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிரு. நான் அப்பா அம்மா எல்லாரும் ஷோரூம் போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுறோம். என்னங்க விளையாடுறீங்களா? எனக்கு இவ்வளவு தூரம் கால் அடிபட்டு இருக்கு, என்ன போய் நின்னுக்கிட்டே மத்தியானத்துக்கு எல்லாத்தையும் சமைக்க சொல்றீங்க? என்ன சௌமியா, உனக்கு என்ன அம்னீஷியாவா? இவ்வளவு நேரம் அழகா குதிச்சு இறங்கி ஜம்ப் பண்ணிலாம் குரலி வித்த காட்டிக்கிட்டு இருந்த, போய் கிச்சன்ல நின்னுக்கிட்டே சமைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? மத்தியானத்துக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணிரு, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்னடா பாரியா, என்ன நேரம் ஆயிருச்சு. வரேன்ப்பா. இரவா உங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்கா கீழே. ஓகேப்பா, இந்த வந்துடுறேன். என்னங்க, என்ன பழி வாங்குறீங்களா? பழிவாங்க என்ன சௌமியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று அப்பாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதை சுத்தமா மறந்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போலாமேன்னு பார்த்தேன். நீனும் வந்துட்டேன்னா அம்மாவும் அங்க இருப்பாங்க. யார் வீட்டில் சமைக்கிறது? கடையில வாங்கி திங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை பத்தியா. இனிமே நம்ம சிக்கனமா இருந்து வேற பொழைக்கணும். அதனால நீ மத்தியானம் வீட்ல இருந்து எல்லா சமையலையும் முடிச்சிரு. அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ராசேந்திரா, அப்பா கூப்பிடாரு, நான் வரேன். மத்தியானம் சமையல் சூப்பரா இருக்கணும், நல்லா டேஸ்டா பண்ணிரு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள்.